மாதா தொலைக்காட்சி நண்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்தது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களை, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் வாரி வழங்கி கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் ஃபாதர், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பராக இருக்கேன், நல்லா போயிட்டுருக்கு. மகிழ்ச்சி ஃபாதர். புதிய மாதத்தினுடைய முதல் வாரத்தில் இருக்கிறோம். ஜூன் 2ஆம் தேதி. கடன்னு இந்த ஆண்டு ஆரம்பிச்சு. ஆமாம், அப்படியே ஓடி ஜனவரி நீங்கள் 24 நீங்கள், ஜனவரி நீங்கள் பார்த்தா ஜூன் வந்துருச்சு. பசங்கள்லாம் புலம்பியிருப்பாங்க இல்லையா எல்லாருமே. இப்போ தாண்டா மே மாதம் ஏப்ரல் 2nd வீக்னாங்க, லீவுனாங்க. இப்போ அடுத்த ஸ்கூலுன்றாங்க. எப்பா இல்லை, அவங்களுக்கு அது ஸ்கூலுனாலே வேதனையான ஒரு விஷயம் தானே இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம். அதோட என்னன்னா பெற்றோர்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆறுதலாக இருக்கும். அப்பாடா இந்த வாரத்துல இருந்து ஸ்கூல் 2 மாதம் அப்பா இவங்களோட போதும் ஆயிருச்சுங்கிற மாதிரி. நிச்சயமா இன்னும் வரைக்குமே அந்த ஒரு வெறும் ஞாயிற்றுக்கிழமை முடிச்சு திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனாலே பலு வந்து தூக்கி உங்க வீட்டுக்கார மாட்ட கொடுத்துட்டேன். அதனாலதான் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ரகசியங்கள்லாம் வெளியே சொல்லாதீங்க. இருக்கட்டும், இருந்தாலும் அவங்களும் சந்தோஷப்படுவாங்களே பா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ மகிழ்ச்சியோட இந்த நாளை நம்ம தொடங்கியிருக்கிறோம். ஃபாதர், இன்னும் 2 நாட்களில் மிக முக்கியமான நம்முடைய பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வர காத்துட்டு கண்டிப்பாக நல்ல முடிவுகள் வரட்டும் அப்படின்னு. ஸோ இந்த தடவை அடிஷ்னலாக மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். விபிஎஸ் இடத்துல 2 குட்டீஸும் வந்து உன்னுடைய 2 பொண்ணுங்களும் தான் அப்படின்றது வந்து என்னது HBS ப்ரோக்ராம் என்னது புலிக்கு மிஞ்சியது பூனை ஆகுமா அப்படின்னு ஏதோ ஒரு பழமொழி இருக்கு, டக்குன்னு வர மாட்டேங்குது. பிறந்தது பூனை ஆகுமா அப்படின்ற மாதிரி 2 பேரும் நல்லா சூப்பராக ஆங்கர் பண்ணாங்க, ரொம்ப அழகாக இது பண்ணாங்க. ஸோ வாழ்த்துக்கள் உனக்கு. நிச்சயம் தேங்க்யூ. அவங்ககிட்ட சொல்லிடுவோம் 2 பேர்கிட்டையும். ஆமாம், சிறப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாரும் ரசிச்சிருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து இன்றைக்கி நிறையா பேசணும். நம்ம அப்படியே நிறையா பேசுவோம் ஃபாதர். நம்ம நேரம் அப்படியே கடிதத்துக்குள்ள போயிடுவோம். ஆமாம். முதல் கடிதம் வந்து ஒரு 2 வார இடைவெளிக்கு பிறகு திருக்கோவிலூரில் இருந்து லூர்து அமலராணி அம்மாவுடைய கடிதம். வெரி குட். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமான அருட்தந்தை அவர்களுக்கு, நேற்றைய தவறுகளுக்கும் நாளைய நம்பிக்கைக்கும் இடையில் இருக்கும் அருமையான வாய்ப்பு தான் இன்று என்பதையும், ஒவ்வொரு நாளையும் நேசித்து வாழ தரப்படும் நமது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் உள்ளத்தை இல்லத்தை இறை மாட்சியால் நிரப்புகிறது என்பதையும் உணர்ந்து எனது கருத்துக்களை பதிவிடுகின்றேன். மாதாவின் வணக்க மாதத்தில் வழக்கம் போல் ஆயரின் தேவதாயின் மாதம் இதுவல்லவோ பாடல் தொடங்கி, இளையோரது வாழ்க்கையில் அன்னை மரியா, திருநங்கையர் வாழ்வில் அன்னை மரியா செய்து வரும் அனைத்து நன்மைகள் பற்றிய சாட்சிய பகிர்வு, அருட்தந்தையின் மறையுரையும் நாளும் சிறப்பாக உள்ளது. அபிகேல் என்ற நாபாலின் மனைவி அவனது இறப்பிற்கு பின் தாவீதின் மனைவியானது விவிலியத்தில் இருந்தாலும் தந்தை இந்த அபிகால் பற்றி பகிர்ந்தது அநேகமாக பலருக்கு புதிய தகவல்தான். இந்த பெயர் தாங்கிய எனது முதல் பேர குழந்தையை நினைக்க ஜெபிக்க தூண்டியது. கடந்த நாட்களில் ஒளிபரப்பான அரம்சை நிகழ்ச்சி குழந்தைகளின் தன்னிலை மாற்றம், விளையாட்டு எப்படி அவர்களது உடல் உள்ள நலனுக்கும் மன வளர்ச்சிக்கும் பெரிதும் உதவுகிறது என்பதை பற்றி பெற்றோர், ஆசிரியர், கோச் மற்றும் மருத்துவர் ஷில்பா, சிறப்பு விருந்தினர் ஜான் போன்றோரது பகிர்வு, கலந்துரையாடல், வெகு சிறப்பான உளவியல் பாடங்கள், படிப்பினைகள், நேரம் தவறியோர் நேரத்திற்கு வருவது, பொறுப்புணர்வு, காத்திருத்தல், தன்னம்பிக்கை, தோல்வியை சந்தித்தல், பியர் குரூப் பிள்ளைகளிடம் சேர்ந்திருத்தல், இன்க்ரீஸ் இன் கான்ஃபிடன்ஸ் லெவல், செல்ஃப் ரியலைசேஷன் போன்ற பண்புகளை எப்படி விளையாட்டு வளர்க்கிறது என்ற கருத்துக்கள், நிதர்சனங்கள். ஆளுமையை வளர்க்கும் எல்லா கேம்ஸும் முக்கியம் என்றதும் நிஜம். பாராட்டுக்கள் தந்தையே. இன்றைய பெற்றோர் பிள்ளைகள் தவறாமல் பார்த்து பயன்பெற வேண்டிய நிகழ்ச்சி தந்தையே. நேர்கள் பார்க்க தூண்டப்பட வேண்டும். 10/4/24 அன்று வாழ்வு தரும் இறைவார்த்தை நிகழ்ச்சியில் அருட்பணி ஜான் போஸ்கோ அவர்களை பார்க்கும்போது இதயம் கனக்கிறது. இன்னும் சில காலம் இப்பணியை ஆற்றியிருக்கலாம் என்று நினைத்தாலும் ஆண்டவரின் திருவுளம் பற்றி யாரால் அறிய முடியும்? இந்த எபிசோடில் அருட்பணி ஜூட் குறிப்பிட்டு சொன்ன 3 வரிகள், God is with us, God is still with us, God is always with us, அருமையான கோட்ஸ். 14/4/24 அன்று குருசடி ஆலயத்திலிருந்து அருட்பணி ஜான் ஜோசப் அவர்களின் நற்கருணை ஆசிரியர் தியான உரை மிகவும் வித்தியாசமான, இதுவரை கேட்டிராத சிறப்பான தியானம். விவிலியத்தில் கல் என்ற தலைப்பில் அருமையாக விளக்கினார். அவரது தியானத்தில் 8 கற்களை குறிப்பிட்டார். இயேசு உயிர்த்தபோது புரட்டப்பட்ட பெரிய கல், லாசரை உயிரோடு எழுப்ப ஆண்டவர் புரட்டச் சொன்ன கல், இயேசுவின் 40 நாள் உபவாசத்திற்கு பின் பிசாசு காட்டி அப்பமாக்கச் சொன்ன கல், குழந்தை பாக்கியம் இல்லாதோர் ஜெபிக்க குறிப்பிட்ட ஆபிரகாமிற்கு கல்லிலிருந்து குழந்தை கொடுக்க முடியும் என்ற இயேசுவின் விவிலிய வார்த்தை, குருத்து ஞாயிற்றில் இயேசுவின் சீடரிடம் சொன்ன இவர்களுக்கு கூவாவிட்டால் கல் கூவும் என்றது,
மத்தேயு 21 உள்ள வீடு கட்டுவோர் புறக்கணித்த கல் மூளைக்கல்லானது. இதே அதிகாரத்தில் இந்த கல்லின் மேல் விழுபவன் நொறுங்கி போவான், இந்த கல் யார் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். இதோ நான் சீயோனில் கல்லை நாட்டுவேன், அது விலையேறப்பட்ட கல் என. எந்த கல் நமக்கு தேவை, எந்த கல்லை அகற்ற வேண்டும்? ஆண்டவரிடம் ஜெபிக்கையில் அவரோடு ஒத்துழைக்கவும், வாழ்வில் உள்ள தடைகளை கடவுள் உதவியோடு அகற்றவும் மனிதனுக்கு உள்ள கடமை. பிசாசை துரத்த தூய ஆவியின் துணை தேவை. இறைவார்த்தை கொண்டு போராடவும் விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் என்னால் மறக்க முடியவில்லை. மிக மிக சிறப்பான நற்கரணை ஆசிர் மற்றும் தியான உரை. இனி வரும் நாட்களில் மீண்டும் பல நிகழ்ச்சிகளை பற்றிய பகிர்வுகளை பகிர விளைந்து ஊக்கமான ஜெபத்தோடு இப்பதிவை நிறைவு செய்கிறேன். மிகவும் தளர்வாக தெரிகிறீர்கள் தந்தையே, உடம்பை பார்த்து கொள்ளுங்கள். டேக் கேர் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஜெபத்துடன் ஆலூர் தமிழராணி, திருக்கோவிலூர். சிறப்பு சிறப்பு. ரொம்ப அக்கா எப்பொழுதுமே வந்து அவங்க கடிதங்களில் நிகழ்ச்சிகள் இருப்போம். இந்த தடவை இவங்க சொன்ன ஒரு விஷயம், அந்த அரம்சைன்னு ஒரு நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் ததவி காலத்தில் ஆரம்பித்தது. இப்போ வின்ஸ்மென்ட் புஷ்ராஜ் ஃபாதரும் முதல்ல இவர் நம்ம லியோவும் நல்லா அதை அழகாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதில் ரொம்ப நிறைய முக்கியமான விஷயங்கள் அதனால தான் இப்போ கூட வந்து அந்த ஷெடியூலிங்கில் சனிக்கிழமை மாலை அது வரட்டும், இரவு வரட்டும், மக்கள் அதை பார்க்கணும். ஏன்னா அதில் உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு மிக மிக தேவையாக இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு காலத்தில் வந்து குழந்தை வளர்ப்பு என்பது அவ்வளவு கடினமான ஒரு காரியம் கிடையாது. எங்கள் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. என்னென்னா வந்து நாங்கள் எதுவுமே பேச முடியாது. அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்கணும். அப்படியே எதுவுமே எங்களுக்குன்னு எந்த செலெக்ஷனே கிடையாது. படிக்கணும், சாப்பிடணும். இது சாப்பிடும்போது கூட வந்து என்ன இருக்குதோ அதான் சாப்பிட முடியும். ட்ரெஸ்ஸு எந்த செலெக்ஷனும் கிடையாது. பர்த்டேக்கு ட்ரெஸ்ஸு வேணும் நாங்கள் கெஞ்சி கூத்தானா அது முடிஞ்சால் வாங்கி கொடுப்பாங்க. இல்லை வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, திருவிழா யூனிஃபார்ம் கிடைக்கும். அதுக்கடுத்து கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக செலெக்ஷன்றது வந்து பெருசாக எதுவும் கிடையாது. எவ்ரிதிங் வாஸ் டிசைடட் பை அவர் பேரண்ட்ஸ். நல்லா தான் இருக்கிறோம், நல்லா தான் இப்போ வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றும் எங்களுடைய எந்த குறையும் சொல்ல. என்ன அந்த காலத்தில் நாங்கள் அது இது ஆசைப்பட்டிருப்போம், அது கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் வாழ்க்கை வந்து ஒன்றும் கெட்டு போகலை, நல்லா தான் இருக்கிறோம், உயர்ந்து இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அத்தனை பெரிய பெரிய ஆளுகளை கேட்டோம்னா எல்லாமே சொல்லுவாங்க எங்கள் அப்பானால தான், எங்கள் அம்மானால தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து அது கிடையாது. இன்றைக்கி வந்து அவன் சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து, போடுற ட்ரெஸ்லேருந்து, படிக்கிற ஸ்கூல்லேருந்து எல்லாம் அவன் தான் டிசைட் பண்ணுறான். அதை வந்து நிறைவேற்றணும்னு பெற்றோர் படுற பாடு அது உனக்கும் தெரியும், உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ டுடே எவ்ரிதிங் இஸ் டிசைடட் பை த எல்கேஜி படிக்கிற இன்றைக்கி வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிற பிள்ளை அது என்ன சாப்பிடணுன்னு அதான் டிசைட் பண்ணுது. அதுக்கு நூடுல்ஸ் வேணுமா, அதுக்கு பாஸ்தா வேணுமா, சோறு வேணுமா, இந்த குழம்பு வேணுமா, இந்த கறி வேணுமா, அந்த எல்லாமே ஹோட்டலில் போய் மெனு கூட அவன் தான் டிசைட் பண்ணுறான் இல்லையா. மேபி ஒரு சில வீட்டில் அது இல்லாமல் இருக்கலாம், பட் மெஜாரிட்டியாக நான் சொல்ல வரேன். இன்றைக்கு சொல்லுவாங்க ஒரு சில, எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தான் ரைட், நான் 100ல் ஒரு 20, 30, 40 குழந்தைகளை பற்றி பேசலை, 100ல் ஒரு 60, 70 குழந்தைகளை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைங்களா. அப்போ இந்த நிகழ்ச்சி வந்து நல்ல ஒரு கைடன்ஸ். ஏன்னா இதில் அந்தந்த துறைக்கேற்ற வல்லுநர்களை வச்சு அவங்க நிகழ்ச்சி தயார் பண்ணுறாங்க. அந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய குடும்பங்களே அங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க. அந்த பெற்றோர்கள், அந்த பிள்ளைகள், அதை சார்ந்த விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான முக்கியமான நபர்கள். டாக்டர் ஷில்ஃபா வந்து பார்த்திங்கன்னா ஷீ இஸ் அ சைக்காட்ரிஸ்ட், பீடியாட்ரிக் சைக்காட்ரிஸ்ட் அவங்க. அப்புறம் அந்த மாதிரி இப்போ கோச்சு இவங்களெல்லாம் கூட்டு வந்துருக்குறாங்க. ஸோ இது வந்து உண்மையிலே பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா நிறைய என்னென்னா வந்து மாதா டிவி எல்லோரும் பார்க்குறீங்க, போகிற பக்கம் எல்லாருமே சொல்கிறாங்க பூசை பார்க்குறோம், நற்கருணை ஆராதனை ஃபாதர். இங்கே ஐயோ நாங்கள் போகிற பக்கம்லாம் வந்து நம்மளை கடவுளாக சில சமயத்தில் எங்களுக்கே கூச்சமாக இருக்கும், அவ்வளோ நற்கருணை ஆராதனை. அதே மாதிரி வந்து பிரைஸ் அண்ட் வொர்ஷிப். நான் இதெல்லாம் சரி ரைட்டு பாருங்கள், வேண்டாம் நான் சொல்ல. வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் மாதா தேவி சொல்லிக் கொடுக்கறது அரம்சை நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி. அதே மாதிரி வந்து இன்றைக்கு விபிஎஸ் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு குழந்தைகள் வீட்டில் இருந்தே பார்க்க வச்சுருக்கலாம், கண்டதினோன்றதுக்கு பதிலாக அதை வந்து காமிக்கலாம். இது மாதிரி நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகள். அதே மாதிரி குழந்தைகளுக்கான கண்ணாட கண்மணிகள், அதுகளை பங்கேற்பு, அதனுடைய டேலண்ட்ஸை நம்ம வந்து வெளியே டெவலப் பண்ணலாம். அதுகளுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு தளம் இருக்குது, அது நல்லா ஒரு பாட்டு பாடு, ஒரு வசனம் சொல்லு, அதை பார்க்கையில் வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லையா. ஜஸ்ட்டு மொபைல் எடுத்து ரைட் பாடு, ரெக்கார்ட் பண்ணோடனே ரைட் உடனே அனுப்பு, அவ்வளோதானே வாட்ஸ்அப்பில். இது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இதெல்லாம் வந்து மாதா தொலைக்காட்சி பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கிறது, நிறைய காரியங்களை நாம் செய்கிறோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
நம்ம ஜூப்ளி ஆட்டை முன்னிட்டு ஃபாதர் அடைக்கணும், ஒவ்வொரு ஃபாதர்ஸும் செமினரி எல்லாத்தையும் போட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட பேசி அவங்களுடைய நேரத்தை வந்து இது பண்ணி அவங்களுக்கு வசதியான நேரத்தில் ஷூட்டிங் ஒவ்வொரு தளத்துக்கு வந்து ஒரு 6 பேர் 7 பேர் உட்கார வச்சு ஒவ்வொரு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எடுக்கிறோம். அவங்களை கொண்டு வந்து உட்கார வச்சு இங்கே ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி போய் எவ்வளோ சிரமம் அதில். அதை வந்து மக்கள் பார்க்கணும், பயன்படணும். சும்மா பூசை பார்த்துட்டோம், ஜோமாலையில் பங்கு கொண்டோம், அதுக்கு மட்டும் மாதா டிவி கிடையாது. அதையும் வாழ்க்கையை நம்ம புரிந்து கொள்வதற்கு, திருச்சபையை அறிந்து கொள்வதற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கிறது. எல்லாத்தையும் பார்த்தாங்கன்னா இவங்கள மாதிரி பார்த்து இவங்க வந்து விளக்கம் சொல்கிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குன்றாங்க, போதும் இல்லையா? டயர்டாக இருப்பீங்க, அடுத்த கடிதத்துக்கு போயிடும். அக்காவுக்கு எப்பொழுதுமே நன்றி தான். அவங்க வந்து எப்போவுமே கண்டிப்பாக அவங்க கடிதம் எப்பவுமே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருக்கும் ஃபாதர். அதே மாதிரி ஸோ நன்றி சொல்லிட்டு அப்படியே அடுத்த கடிதத்துக்கு அடுத்த கடிதம் வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கு ஃபாதர். மார்கரெட் சேவியர் அப்படிங்கிறவங்க அனுப்பியிருக்காங்க. டியர் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியம், ரெஸ்பெக்டட் ரெவரண்ட் ஃபாதர், மோஸ்ட் ரெவரண்ட் ஃபாதர் ஜான் போஸ்கோ அவர்களின் மறைவு குறித்து மிகவும் வேதனை அடைந்தோம். தனது நுட்பமான அறிவாலும் ஆற்றலாலும் விவிலியத்திற்கு அழுத்தம் திருத்தமாக விளக்கம் கொடுத்து தெளிந்த நீரோடையாக விளங்கிய தந்தை அவர்கள் அனைவர் மனதையும் கொள்ளை கொண்டு விட்டார் என்பதில் ஐயமில்லை. அதோட அவங்க எழுதியிருக்காங்க, இந்நிலையில் தந்தையுடைய அடக்க திருப்பலியை நாங்கள் டிவியில் எதிர்பார்த்தோம், ஆனால் எங்களால் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நம்ம வந்து யூடியூப்பில் அதை நம்ம லைவ் பண்ணோம். மேபி அவங்க மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். தந்தைக்கு இணையான இன்னொரு தந்தையை இறைவன் அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நன்றி வாழ்த்துக்களும் ஜபங்களும் சொல்லி மார்கரெட் சேவியர் திருச்சியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இது நீங்கள் சொல்கிற என்ன ஃபாதர் போஸ்கோவை கண்டிப்பாக யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அவர் ஒரு பெரிய பெரிய அறிவு சுரங்கம், விவிலியத்துலேயும் சரி எல்லா விஷயங்களிலும் அவர் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவையாக இருக்குது. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி, ஏன்னா இப்போ வந்து மக்கள் ஒரு பக்கம் வந்து ஃபாதர் இல்லாமல் போனது குறித்து வருத்தப்படுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவரோடு சேர்ந்து பயணித்த தந்தையர்கள் எல்லாருமே வந்து ஒரு பெரிய வெற்றிடத்தை ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களால, ஏன்னா அந்த இடத்த எப்படி எங்களால் யோசிக்க முடியல. ஏன்னா ஏற்கனவே 3-4 ஆண்டுகளாக அவரோடு எல்லோரும் இவங்களாம் ஒன்றா சேர்ந்து இந்த டீம் வேலை செஞ்சுருக்கு. இப்போது அவர் இல்லைன்னு சொல்லி சொல்லும் போது அது அந்த மாதிரியான ஒரு எமோஷ்னலாக பாண்ட் ஆகிறது வில் டேக் சம் டைம். இப்போ நாங்கள் 5 பேர் இங்கே வேலை செஞ்சோம், ஜாக்கும் கோபியும் போனாங்க. இப்போ நாங்கள் அடரேஷன் நிறைய பேர் சொன்னாங்க அந்த முதல்ல மாதிரி இல்லை, கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா எங்களுக்குள்ளே இருந்த ஒரு பாண்டு, எங்களுக்குள்ளே இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அது வந்து இப்போ ஃபாதர்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க எங்களோட ஜெல்லாகி அவங்க இந்த பழக்கத்துக்குள்ளே வந்து அப்படி வரும்போது தான் வந்து அந்த ஒன்றிப்புன்றதை வந்து வெளிப்படும். ஒரு குடும்பத்தில் வந்து கல்யாணம் முடிச்சுட்டு ஒரு பொண்ணு வருது, உடனே ஏற்கனவே கல்யாணம் முடிச்சு இன்னொரு மருமக இருக்குது, அது கல்யாணம் முடிச்சு வந்து 10 வருஷம் ஆச்சு. அது அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக தான் அது வேறு மேலே இருக்கும். நேற்று தான் ஒரு பிள்ளை வந்திருக்குது, அந்த பிள்ளையும் ஏற்கனவே வந்திருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பேர் பண்ண முடியுமா? முடியாது, வாய்ப்பே இல்லை இல்லையா? சேம் திங் தட் பாண்டிங், அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்டிங்கிறது வந்து அது வந்து அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ எதிலையுமே வந்து இப்படி ஒரு, ஏன்னா ஃபார் போஸ்கோனுடைய அவருடைய த வே ஆஃப் அப்ரோச்சு அதிகமாக பேச மாட்டார். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு இதுதான் சொல்ல போகிறார் நம்ம புரிஞ்சுக்கணும் அவர். ஆனால் பேச ஆரம்பித்தார்னா அவ்வளோ ஞானமாக கொட்டும். இதில் எதை நம்ம எடுக்கிறது எதை விட்டுறதுனே தெரியாது, அவ்வளோ விஷயங்கள் அவற்றதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு பெரிய இதுதான். ஆக்சுவலாக வந்து நம்ம மாதா டிவியில் பார்த்தீங்கன்னா லைவ்ன்றதை வந்து வி ஹேவ் சர்டன் ஸ்ட்ராட்டஜி இல்லையா? கண்டிப்பாக ஆயர்களுக்கு சொல்லி சொன்னோம்னா நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா அப்படி நம்ம அஃப்கோர்ஸ் அவர் மாதா டிவியில் வந்து ரொம்ப கான்ட்ரிபியூட்டிவாக இருந்தார். அதனால் யூடியூப்பில் நம்ம மாதா டிவியோட யூடியூப்பில் நம்ம டீம் போய் லைவ் பண்ணியிருக்கிறாங்க. அது அங்கே இருக்க பல ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துருக்குறாங்க. இட் இஸ் ஸ்டில் தேர். அவங்க எப்போ வேணாலும் நீங்கள் மாதா டிவி யூடியூப்பில் போய் ஜான் போஸ்கோ நீங்கள் போட்டிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் ஃபியூனரல் ஆஃப் ஜான் போஸ்கோனாலே உங்களுக்கு வந்துடும், பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறோம், எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து எங்களுக்காக வேண்டிக்கோங்க, உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு. கண்டிப்பாக சார். ஸோ மார்கரெட் சேவியரம்மா கடிதத்தை தொடர்ந்து அப்படியே திருச்சியிலேருந்து கொஞ்சம் இன்னும் கீழே இறங்கி அப்படியே உங்கள் ஊர் பக்கம் ஃபாதர் மதுரை, மீண்டும் ரவி, மதுரை ரவி. மாதாவே வணங்குகிறேன். அன்புள்ள மாதா தொலைக்காட்சிக்கு பாசமும் நேசமும் பிரியமும் அன்பாக எழுதும் ரவி என்ற குமாரின் அன்பு கடிதம். மாதா தொலைக்காட்சி அனைத்தும் அருமை, எல்லா நிகழ்ச்சிகளும் மிகவும் அருமை, ரொம்ப ரொம்ப சிறப்பாக உள்ளது.
எங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி காலையில் வரும் நிகழ்ச்சி அருமை. மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து பார்க்கிறோம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்கிறேன். மாதாவுக்கு கோடி நன்றி, மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நன்றி கடிதம். மாதா தொலைக்காட்சியை வாழ்த்தும் உள்ளம் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்ப பேர் வழக்கம் போல இளையராஜா, ரவி என்ற குமார், பன்னீர் குடும்பம், நான் பிவி குளம் ஆலயம் பங்கு சேர்ந்தவர், மாதா டிவிக்கு ரொம்ப நன்றி. வழக்கம் போல அந்த நன்றி மட்டும் நிறையா இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரவி என்ற குமார் இருக்கு இல்லையா, ரவீந்திர குமாருக்கு, குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு நன்றி. நீங்கள் அதை நன்றி சொல்லணும் அப்படி நீங்கள் இந்த கடிதம் எழுதுறீங்க. பார்த்தீங்கன்னா காலை நிகழ்ச்சினா வந்து கண்டிப்பாக இருந்ததுன்னா கடவுள் நிகழ்ச்சி தான், அதையும் நான் சொல்லணும். ஏன்னா அதில் வந்து பல்வேறு காரியங்கள் இப்போ நம்ம நிகழ்ச்சியை பார்த்து மற்ற ஒரு சில தொலைக்காட்சியில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஸ்டைல்லே பண்ணுறாங்க. பண்ணட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. நானும் உண்மையில தான் பார்க்க முடிஞ்சது. ஊருக்கு போயிருந்தப்ப தான் பார்த்தா என்னடா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படியே நல்லா இருந்தது. உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம கான்செப்ட் தான் அப்படிங்கிற அதில் சிங்கிளாக ஒரு ஆள் பண்ணுறாங்க, நீங்கள் ரெண்டு பேர் பண்ணுறீங்க. அது ஒரு வித்தியாசமான பேக்ரவுண்ட்லாம் கொண்டு வராங்க, நம்ம ஒரு சேம் பேக்ரவுண்ட் நம்ம பண்ணுறோம். ஓகே, நம்மளும் அது மாதிரி வேறு ஏதாவது யோசிக்கலாம். ஆனால் ரொம்ப நல்லா நம்ம இதில் வந்து ஒன்றும் குறை நீட்டாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஒவ்வொரு விஷயமும் நல்லா நறுக்கு தெரிச்ச மாதிரி வெட்டு 2 மாதிரி சுருக்கமாக நீட்டாக அழகாக ஒவ்வொரு செக்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. எல்லா விஷயங்களும் இதில் உங்களுக்கு அரசு இது வந்து நம்ம தாய் திருநாட்டு அது வந்து நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சிட்ருக்குறாங்க. அதாவது நம்முடைய தாய் திருநாட்டுக்கு நாம் இன்றைக்கெல்லாம் பேசுகிறோம், எழுதுகிறோம், ஒரு சில விஷயங்கள் வந்து நடத்துது. என்ன சொன்னால் நமக்கு கொடுத்தவர் வந்து டாக்டர் அம்பேத்கர். அவர் தான் வந்து இந்த நாட்டுக்கு என்ன ஒரு அரசியலமைப்பு எப்படி இருக்கணும், இந்த நாட்டில் ஒரு பிரஜை எப்படி இருக்கணும், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் ஆன விஷயங்களை வந்து அவர் எழுதி கொடுத்துருக்கிறார். அது உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு அது தெரியும்? இன்றைக்கி அது உண்மையிலே ஒரு துரதிர்ஷ்டம். அவரை கொண்டு போய் நம்ம ஏதோ ஒரு சின்ன ஒரு குழுவோடு அதை அவர் வந்து இந்த தேசத்தினுடைய தலையெழுத்தவே அவர் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அவரை நம்ம வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போய் அவங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது அவரையோ இல்லாட்டி தேசப்பிதா மகாத்மா காந்தியோ இவங்களெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன வட்டத்தில் பார்க்க முடியாது. அவங்களாம் வந்து இந்த வட்டத்தை கடந்தவர்கள். நம்ம அந்த வட்டத்துக்குள்ளே போய் நிப்பாட்டிக்கிட்டு வாவு சிதம்பரனார் அவரெல்லாம் வட்டத்தை கடந்தவங்க. நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம கொண்டு போய் ஒரு வட்டத்துக்குள்ள நிப்பாட்டி வச்சுக்கிறோம்னா அது நம்முடைய குறுகிய புத்தியை காட்டுது. நம்மளுடைய அவ்வளோதான், அதுக்கு மேலே நான் சொல்லக்கூடாது. அவங்களாம் வந்து வட்டத்தை கடந்தவங்க. அவங்களுடைய சிந்தனை என்ன, அவங்களுடைய செயல்பாடு என்ன, அவங்களுடைய எண்ணங்கள் என்ன, அவங்க எவ்வளோ பெரிய ஞானிகளாக எவ்வளோ உயரத்தில் இருந்திருக்கிறாங்க. அவங்க கொண்டே சின்ன வட்டத்துக்குள்ளே நிப்பாட்டி பார்த்துக்கிட்டு. அதனால் இது எப்பொருள் ஆயினும் மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு இல்லைங்களா? அதை தான் வள்ளுவம் சொல்லியிருக்குது. அதனால் நல்ல விஷயத்த சொல்கிறோம்னா நல்ல விஷயத்த கேளுங்க, நல்ல விஷயத்த பாருங்கள். அதனால் தயவுசெய்து நம்முடைய இனிய இதயங்கள் குறுகிய வட்டத்துக்குள்ளே போகாதீங்க, அகண்ட வட்டத்துக்குள்ளே வாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது வந்து நீங்கள் மீட் படையணும்னா அந்த குறுகிய பாதையில் கஷ்டமான பாதையில் போக சொன்னார். அது வேறு இது வேறு போட்டு எல்லாத்தையும் குழப்பக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக எல்லாத்தையும் நம்ம ஞானி மாதிரி யோசிக்கக்கூடாது, ஞானி மாதிரி யோசிக்கிறத நினைக்கக்கூடாது. அதனால் அது வேறு இது வேறு. அதனால் நம்முடைய பார்வை விசாலமாக இருக்கணும், எல்லாரையும் வந்து விசாலமாக பார்க்கணும், எல்லாரையும் அன்பு செய்யக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய பார்வை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நல்ல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு விவசாயத்தை பற்றி எத்தனை பேருக்கு இன்றைக்கி தெரியும்? தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. சோறு எங்கேருந்து வருது குழந்தைகளுக்கு தெரியுமா? அது நெல்லிலேருந்து வருதுன்னு தெரியாது. பால் எங்கேருந்து வருது அவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, டேப்பை திறந்தா பால் பாக்கெட்டில் தான் வரும். அதுக்கு முன்னாடி மாடுன்னு ஒரு ஜீவன் இருக்குது, அதுதான் பால் கொடுக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுக்க, நம்ம வரக்கூடிய தலைமுறைக்கு நம்ம சொல்லி தரணும். அதற்கான ஒரு தளத்தை அந்த நிகழ்ச்சியை கடவுள் அடக்கம் நிகழ்ச்சியில் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க, அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல விஷயங்களை பார்த்து அதை புரிந்து அதனை உற்சாகப்படுத்துவது அதுதான் நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களுக்கான ஒரு பாங்காக இருக்கும். அதனால் நல்லதை பார்ப்போம். சகோதரருக்கு நன்றி, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. கடவுளின் ஆசிரியர்களால் உங்களோடு சிறப்பு. அப்படியே ரவி அவர்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அப்படியே மதுரையிலேருந்து அந்த பக்கம் விருதுநகர் புத்தூர் சொன்னீங்கல்லாம் அப்படியே கீழே போய்கிட்டு இருக்குது. மேலேருந்து கீழே ஜோசப் அந்தோணி அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு.
இறை இயேசுவில் அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி குழுமத்தினர் அனைவருக்கும் இறையாசிர் நிரம்ப பொழிவாராக. தாயினும் சால பரிந்து மாதா தொலைக்காட்சியை தாங்கி அதன் பணிகளை செவ்வனவே செய்யும் அருட்பணி டேவிட் ஆரோக்கியம் அடிகளாருக்கும், அவரோடு இணைந்து பணியாற்றும் அருத்தந்தையர்களுக்கும், மாதா குழுமத்தின் ஒவ்வொரு பணியை சிறப்புடன் செய்யும் சகோதர சகோதரிகளுக்கும் இதயவேந்தர் இயேசு பெருமானின் நிறையாசிர் கிடைக்க என் ஜெப வேளைகளில் மன்றாடுகிறேன் தந்தையே. நோய் நாடி அதன் முதல் நாடி அதனை ஒழிக்க செயற்படும் மருத்துவர் போன்று இவ்வுலகில் பரவும் ஊடக நோய்களை அறிந்து அதனை ஒழிக்க தன் குடும்பத்தினரோடு முறியடிக்கும் பணிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தவக்காலத்தில் இதுவே தகுந்த காலம் வழியாக அருத்தந்தை எம்.ஏ. ஜோசப் அடிகள் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தை ஒவ்வொரு நாளும் சிறப்பாக ஆய்வு செய்து ஆன்மீக அளவில் நலமாக்கிய செயலுக்கு இறைவன் அருள் புரிவாராக. பாஸ்கா காலத்தில் பாஸ்கா மேடை நிகழ்த்துகளை மூலம் ஆவணங்களை சமர்ப்பித்த அனைவருக்கும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமை அடைகிறோம். எங்கள் பங்கில் இவ்வாண்டு ஒளிப்பதிவாக 100க்கும் மேற்பட்ட இதயங்களின் துணை கொண்டு செயற்படுத்தப்பட்ட செய்ததற்கு இந்த ஒளிபரப்பு காரணமாக அமைந்தது. ஆயர் பீட்டர் அபிருடன் அருட்தந்தை இயேசு கருணா பகிர்ந்த நிகழ்வு நெஞ்சில் நீங்கா நினைவாக அமைந்தது. இன்னும் பல சிறப்பு நிகழ்ச்சிகளோடு ஆராதனை, ஆலயம் அறிவோம், இரவு நேரத்தில் குட் நைட் டாக் போன்றவை ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வாழ்வில் வழி நடத்துகின்றன. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றும் மாதா குடும்பத்தினருக்கு கோடான கோடி நன்றி. வாழ்க வாழ்க 100 ஆண்டு. இவன் ஜோசப் அந்தோணி, திருவிழிப்புத்தூர். சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. திருவிழிப்புத்தூர் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த நல்ல ஊர். திருவிழிப்புத்தூர் வந்து ஏற்கனவே பல தடவை அவங்க கடிதம் எழுதியிருப்பாங்க நினைக்கிறேன். முன்னாடி நம்முடைய தமிழக அரசனுடைய அந்த சின்னம் அந்த கோபுரம் வந்து திருவிழிப்புத்தூர் கோயில் தான். அந்த ஆண்டாள் கோயில் நினைக்கிறேன். அந்த கோயில் தான் நினைக்கிறேன். ஸோ திருவிழிப்புத்தூர் இன்னும் பால்கோவா ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான ஒரு ஊர்லேருந்து அழகான வார்த்தைகள் எழுதியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் குறித்து நிறைய எழுதியிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். தொடர்ந்து எழுதுங்க, எல்லாரையும் உற்சாகப்படுத்துங்க. மற்றவங்களையும் வந்து இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் பார்ப்பதற்கு நீங்கள் உங்களுடைய அழகான ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் திருவிழிப்புத்தூரில் இருக்கிற நம்முடைய கோயில் போய் ரொம்ப அழகான கோயில், இறுதியாண்டவர் கோயில் நினைக்கிறேன். ரொம்ப அழகான ரொம்ப பழமையான ஒரு ஆலயம் அந்த ஆலயம். ஸோ உங்கள் பங்கில் இருக்கிற மக்களுக்கும் சொல்லுங்கள், ஞாபகப்படுத்துங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். கடவுளின் ஆசிரியர்கள் உங்களோட கண்டிப்பாக. ஸோ இனி இது எங்களை கடிதங்கள் ஒவ்வொரு வாரம் வாசிக்கிறப்போ ஒவ்வொரு வாரம் சாட்சிய பகிர்வாக இருக்கும், இல்லை உணர்வுபூர்வமாகும், இல்லை அவங்களுடைய பேர்கள் பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பேரில் உள்ளவங்களுடைய கடிதங்களாக அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து அப்படி திருவிழிப்புத்தூர் கீழே சவுத்து நோக்கி ட்ராவல் பண்ண மாதிரி ஒரு இது யதார்த்தமாக ஒரு கோஇன்சிடென்ஸ் அமைஞ்சிருக்குது. ஸோ மேலிருந்து கீழ், அடுத்த வாரம் கீழிருந்து மேலே அப்படி. ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. பார்த்த நிகழ்ச்சியோட நிறைய ஒரு சின்ன ஜபத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இணையதைகளே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நான் பலமுறை சொல்வது போல மாதா தொலைக்காட்சி கடவுளையும் உங்களையும் நம்பிதான் அது நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளின் பராமரிப்பு, உங்களின் ஜபம், உங்களின் பொருளாதார பங்களிப்பு, நீங்கள் செய்கின்ற காணிக்கைகள் ஒவ்வொன்றும் மாதா தொலைக்காட்சிக்கு மிக மிக தேவையாக இருக்கிறது. அதனால் பாருங்களேன், உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் உங்கள் குழந்தைங்களுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவீங்க, உங்கள் பெற்றோர் இறந்தவங்களை வந்து நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் மாதா டிவியோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதன் வழியாக குழந்தைகளுக்கு பிறந்தநாள், இல்லை உங்கள் திருமண நாள், இல்லை வீட்டில் இறந்தவங்களுக்காக ஜெபிக்கிறது, நீங்கள் அனுப்புகின்ற அந்த 500 ரூபாய் உண்மையிலே மாதா தொலைக்காட்சியை தாங்கிக் கொள்வதில் பெரிய ஒரு பங்களிப்பாக இருக்கிறது. அதனால் அதையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், ஒவ்வொருத்தரும் என்கரேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் நாம் செய்கின்ற சின்ன சின்ன உதவிகள் பெரிய காரியத்தை தாங்கிக் கொள்கிறது. அதனால் இந்த காரியங்களிலே நீங்கள் மாதாட்டியுடைய மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதை ரொம்ப எளிது. நன்கொடை அனுப்புவதோ, இல்லாட்டி இந்த மாதிரி திருப்பலியை முன்பதிவு செய்வதோ, இல்லாட்டி வந்து வாழ்த்துக்கள் சொல்வதோ எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அது ஈஸியாக செஞ்சு காமிச்சிடுவாங்க. ரொம்ப ரொம்ப எளிய காரியம். அதை நடைமுறைப்படுத்த முடியாய் உங்கள் அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த புதிய கல்வி ஆண்டை துவங்க தயாராக இருக்கின்ற நாட்களிலே இந்த குழந்தைகளையும், அதே வேளையிலே எங்கள் தாய் திருநாட்டினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் வரும் சூழலையும் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டை இவை இரண்டுமே நல்ல முறையில் நடந்து நல்ல தலைவர்களை எங்களது நாடு பெற்றுக்கொள்வோம். பிள்ளைகள் அதே போன்று அவருடைய படிப்பு காரியங்களிலே அவர் மீண்டுமாய் அவர்கள் மனதை உட்படுத்தி நல்லதொரு வாழ்க்கை அமைத்து கொள்ளவும் நீரே எங்களுக்கு வழித்துணையாய் வந்துடலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கியத்தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர், அன்னைக்கு மன நிறைவை தரக்கூடிய கடிதங்கள். ஸோ இனி இது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ்.
அன்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளித்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6,04,000. அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ் ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.